இங்க கொண்டு நிறுத்திட்டு எப்படி இருக்கேன்னு கேக்குறேன். அவனை எதுக்கு பாக்குற? நான் அவர் கூட தான் வாழ்வேன். அத கோர்ட் இல்ல கடவுளே வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ரோஹிணி சபதமா இல்ல கல்யாணி சபதமா? வெறும் வெத்து சபதங்க, வாய் பேச்சு மட்டும் தான். பார்லருமா அம்மா கோவத்துல புசிட போறாங்க. சவால்லாம் அப்புறம் விட்டு கிளம்பு கிளம்பு. விஜயா வணக்கங்க. இவன் தான் என் 2வது பையன் முத்து. இவன் என் மருமக மீனா. என்ன கூட தான் அவங்க மருமகன் எங்கேயுமே சொன்னது இல்ல. ஆனா இப்ப சொன்னாங்களே, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் தான் தெரியும். பொய் சொல்றவங்களுக்கு தான் பாதுகாப்பு வேணும். உண்மையை சொல்ற எனக்கு மனசா. யுவர் ஆர்டர், சமீபத்துல தான் இந்த உண்மை மனோஜ் குடும்பத்துக்கு தெரிய வந்திருக்கு. தன்னை ஏமாத்தின பொண்ணு கூட வாழ விருப்பம் இல்லன்னு மனோஜ் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காரு. ரோஹிணி அவ்வளவு சாதாரணமா விட்டுற மாட்டாங்க ஐயா. அப்ப உண்மையை சொன்னா இவங்க பையனோட சேர்ந்து தற்கொலை பண்ணிப்பேன்னு சொன்னாங்க ஐயா. எனக்கும் வேற வழி தெரியல. இந்த அம்மாவோட முத புருஷனுக்கு ஒரு அண்ணன் அண்ணி இருக்கிறாங்க ஐயா. அவங்க என் கார்ல சவாரி வருவாங்க. அப்படிதான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. நீங்க போகலாம். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. யுவர் ஆர்டர், அதுக்கப்புறம் முத்து குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்களோட ஒரிஜினல் பேரு கல்யாணி. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிருக்கேன். இவங்க பொய்யான பேரை சொல்லி மலேசியால பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்னு போய் சொல்லி என் கிளையண்ட்டையும் அவங்க ஃபேமிலியையும் நம்ப வச்சு இவங்க மேரேஜ் பண்ணிருக்காங்க. யுவர் ஆர்டர், 2 வருஷ வாழ்க்கை போலியான ஒண்ணா இருக்குன்னு என் கிளையண்ட் மனசு உடைஞ்சு போயிருக்காரு. இந்த ரீசன்லாம் கன்சிடர் பண்ணி டிவோர்ஸ் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். யுவர் ஆர்டர். மியூச்சுவலுக்கு வராங்களா? இல்ல யுவர் ஆர்டர், ரோஹிணி கல்யாணி டிவோர்ஸ் வேண்டாம்னு சொல்றாங்க. சுகர் கிருஷ்ணா கைத்துக்கு மாத்திரை போடணும்ல. யுவர் ஆர்டர், நீங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிடலாம். அதான் அவங்க வேண்டாம்னு சொல்றாங்களே. ஏமா ரோகிணியா கல்யாணியா? பேர்லயே ஏமாத்தி இருக்க. நான் ஏமாத்தல. என் பேரு கல்யாணி தான். வாழ்க்கைன்னு வந்ததுக்கு அப்புறம் பேரை மாத்திக்கிட்டேன். சரி பேரை விடுங்க. கல்யாணம் ஆனதை மறைச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அது உண்மைதானே? சொல்லுமா. ஆமாங்க.